கூடா நட்பு. குரல் எண் 824. முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். குரு சிவயோகி அவர்களின் விளக்கம். சிரித்த முகத்துடன் பழகி நெஞ்சத்தில் வஞ்சம் கொண்டோர்க்கு அஞ்சி விலக வேண்டும். வல்லரசின் செய்தி துளிகள். 2024ஆம் ஆண்டு மேலும் 3 இராணுவ உளவு செயற்கைக்கோளை அனுப்ப வடகொரியா திட்டம். கொரிய தீபகற்ப பகுதியில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகள் மூலம் வடகொரியா தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே நீண்ட தூர ஏவுகணைகளை அனுப்ப வடகொரியாவுக்கு ஐநா தடை விதித்துள்ளது. ஆனால் அதனை பொருட்படுத்தாத வடகொரியா கடந்த ஆண்டில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணை சோதனைகளை நடத்தியது. எனவே வடகொரியாவை சமாளிக்க தென்கொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டு போர் பயிற்சியை நடத்துகின்றன. இதனை தங்களுக்கு எதிரான போர் ஒத்திகை என வடகொரியா கருதுகிறது. இதனால் தென்கொரியா மற்றும் அமெரிக்காவின் இராணுவ நகர்வுகளை கண்காணிக்க உளவு செயற்கைக்கோள்களை வடகொரியா அனுப்பியது. இதற்கு ஐநா மற்றும் உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு மேலும் 3 இராணுவ உளவு செயற்கைக்கோளை அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக வடகொரியா தலைவர் கிம் ஜாங் அன் கூறினார். அப்போது எதிரி நாடுகளின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இராணுவத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஒரே நேரத்தில் 4000 பேர் சூரிய நமஸ்காரம். குஜராத் கின்னஸ் சாதனை. 4000 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து குஜராத்தில் கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். இந்த நிகழ்வில் முதல் மந்திரி பூபேந்திர பாய் பட்டேல் பங்கேற்றார். மோத்ரா சூரிய கோவிலில் இந்த புத்தாண்டையொட்டி காலையில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. குஜராத் உள்துறை மந்திரி சங்வி கூறும்போது, இன்று குஜராத் நாட்டிலேயே முதல் உலக சாதனை படைத்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக கடந்த ஆண்டு நடைபெற்ற யோக தின நாளில் குஜராத் மாநிலம் கின்னஸ் சாதனை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ மாணவர்களுக்கு 8 மணி நேர பணியை அரசு உறுதி செய்ய வேண்டும். ராமதாஸ் வலியுறுத்தல். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ பயின்று வந்த தமிழழகன் என்ற மருத்துவர்களுக்கான பணி அறையிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவர் தமிழழகனின் மறைவுக்கு கூறப்படும் காரணங்கள் அதிர்ச்சியளிக்கின்றன. சாதாரண தொழிலாளர்களாக இருந்தாலும் கூட அவர்களை 8 மணி நேரத்திற்கும் கூடுதலாக வேலை வாங்கக்கூடாது என்பதுதான் சட்டமாகும். மருத்துவர்கள் பணி என்பது மருத்துவம் அளிப்பதை கடந்து நோயாளிகளிடம் அன்பையும் கருணையையும் காட்ட வேண்டிய பணியாகும். மருத்துவமனைகளிலேயே மன அழுத்தத்திற்கு ஆளாக்கினால் அவர்களால் மற்றவர்களின் உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற முடியும்? எனவே முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு 8 மணி நேர பணி முறையை கட்டாயமாக்க வேண்டும். அதற்கு வசதியாக அனைத்து நிலை அரசு மருத்துவமனைகளிலும் போதிய எண்ணிக்கையில் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். பொங்கல் தொகுப்பில் முழு கரும்பு வழங்கவும், விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்யவும் தமிழக அரசு முன்வர வேண்டும். ஜி.கே. வாசன். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: தமிழகம் அரசு வழங்க இருக்கும் பொங்கல் தொகுப்பானது விவசாயிகளின் பொது மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் இருக்க வேண்டும். பொங்கல் தொகுப்பில் குறைந்தபட்சம் ரூபாய் 1500 மற்றும் முழு கரும்பு ஒன்று அவசியம் இடம்பெற வேண்டும். குறிப்பாக இயற்கை சீற்றத்தால் சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட மற்ற மாவட்ட பகுதிகளில் பெய்த கனமழை, பெரு வெள்ளம் போன்றவற்றால் விவசாயிகள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப இந்த வருட பொங்கலுக்கு பொங்கல் தொகுப்பை சற்று கூடுதலாக வழங்க வேண்டும். கரும்பை கட்டாயமாக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். பொங்கல் தொகுப்பில் உள்ளளவை தரமானதாக பயனுள்ள வகையில் இருப்பதை முன்னதாகவே தமிழக அரசு உறுதி செய்து கொள்ள வேண்டும். தமிழக அரசு தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகையான பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக பொங்கல் தொகுப்பை அறிவித்தது விரைவில் வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார். நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நேற்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடமேற்கு திசையில் நகர்ந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.